சென்னையில் மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். சென்னையில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை விட்டுவிட்டு பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் இன்று காலை கண்ணகி நகரில் தூய்மை பணிக்கு சென்ற வரலட்சுமி என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அதாவது சாலையில் அருந்து கிடந்த மின்கம்பியை அவர் தவறுதலாக மிதித்துவிட்டதால் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தூய்மை பணியை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும், தமிழ்நாடு மின் வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வழங்கினார். மேலும் வரலட்சுமியின் குழந்தைகள் கல்வி செலவை திமுக ஏற்றுக்கொள்ளும் என்றும் அப்போது அவர் உறுதியளித்தார்.